கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களை இம்மட்டுமாய் அப்பா கிருபை மேல் கிருபை தந்து வழி நடத்தி வருகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா. எங்களை முடிவு புரிந்த நடத்துங்க ஏசப்பா. இந்த மாதத்திலும் அப்பா நீங்கள் தந்த தியான வார்த்தையை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசப்பட்ட வார்த்தையப்பா அதை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் என்று கேட்டீங்க ஏசப்பா. எங்கள் சபையோடு பேசும்படியாக, எங்கள் சபையாய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தியானிக்கும்படியாக தந்த வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீங்கள் கேள்விகள் மட்டும் கேட்குற தகப்பன் கிடையாது, அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் நிலைத்திருக்கவும், நீ உங்களுடைய வருகை 2ஆம் வருகையில் நியாயாதிபதியாய் நீர் வெளிப்படுகையில் அப்பா உங்களோடு வசிக்கும்படியாக, ஜீவிக்கும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வேளையிலும் அப்பா இந்த நாளிலும் தந்த தலைப்புக்கு நன்றி தகப்பனே. அப்பா நியாயாதிபதியாய் நீங்கள் வரும்போது அப்பா நாங்கள் உங்கள் மேலே கொண்ட விசுவாசம் எங்களுக்கு பதில் தர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் இடத்துல எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளப்பா அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல முளைக்க கிருபை பாராட்டுங்க. உங்க கருத்துல எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். மீட்போர் ரட்சியமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நம்ம இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த தியான வசனம் என்னது? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் 2வது பகுதி. கர்த்தர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்ப நம்ம இது எங்க பாக்குறோம்னா பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல கடைசி புத்தகமான மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்துல பாக்குறோம். அப்போ கர்த்தர் அந்த முதலாம் வருகையில நம்ம ரட்சித்து கொண்டு சென்றாங்க. 2ஆம் வருகையில வரும்போது, நியாயாதிபதியாய் வரும்போது நாம அவருக்கு முன்பாக நிக்கணும் அப்படின்னு சொல்லதுக்காக நம்ம ரட்சிக்கும்படியாக வந்துகிட்டு போய் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்ப இந்த நாளிலும் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, விசுவாசம் பதிலை பெற்றுத்தரும். விசுவாசம் பதிலை பெற்றுத்தரும். அதாவது கிறிஸ்து மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் இந்த கேள்விக்கான பதிலை பெற்றுத்தரும். புரிஞ்சுதான்? அப்ப நம்ம கிறிஸ்து மேல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஒரு விசுவாசம் வச்சிருக்கோம். விசுவாசத்தினாலே நீங்க ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவர் வெளிப்படுகையில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வெளிப்படுகையில் நம்மளோட என்னதற்கு நம்ம அவருக்கு மேல வச்சிருக்க விசுவாசம். அவர் தான் எங்களோட ரட்சகர், என்னை ரட்சித்து கொண்டார், என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் என்னோட பாவத்திற்காக அவரே ஒப்பு கொடுக்கப்பட்டன்னு சொல்லி அந்த விசுவாசம் தான் என்ன பண்ண போகுதுன்னா இந்த கேள்விக்கான பதில தரப்போகுது. அப்போ ஒவ்வொருவரும் நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்? நான் கொண்டிருக்க விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மேல நான் கொண்டு இருக்கிற விசுவாசம், பற்றி கொண்ட விசுவாசம், அவர் வெளிப்படுகையில் என்ன அவருக்கு முன்னாடி நியாயாதிபதியாய், அவருக்கு நாமத்தின் நிமித்தம் நியாயாதிபதியாய் நிற்க முடியுமா இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சிந்திக்கும்படியாக நம்ம இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம யாருக்கு மேல கொண்டிருக்க விசுவாசம் நம்ம மேல கொண்ட விசுவாசம் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க விசுவாசம் தான் அதற்கான பதிலை பெற்றுத்தரும். அப்போ அவரோட வருகையின் போது நம்ம அவருக்கு முன்பாக ஒரு மனவாட்டியாக நிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு மேல ஒரு விசுவாசம் வைக்கணும். கண்டிப்பா அந்த விசுவாசத்தின் மூலம் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அந்த விசுவாசத்தோட டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஒரு உறுதியும் ஒரு நிச்சயமா இருக்கணும். என்னன்னா நம்பப்படுகிறவைகளை உறுதியா நம்ம நம்பணும், அதே மாதிரி காணப்படாதவைகளை நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இதுதான் விசுவாசத்தோட மெயின் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம மெயினா வேதத்துல நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 2 விஷயம் நம்ம யூஸ்வலா நம்மளோட இதுன்னா ஆவி ஆத்மா சரீரம். அப்போ உலக பிரகாரமாக நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம அநேக காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். மெயினா வேதத்துல இருந்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாமே நமக்கு படிக்கும்போது என்ன இருக்கும்னா, இது நடந்திருக்குமா? என்ன பார்த்தீங்கன்னா மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. திக்குவாயான மோசேயை கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக செய்தாருன்னு. ஆனா திக்குவாயாக இருக்க ஒரு பையன் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை திக்குவாய் இல்லாம ஒரு ஜனத்தை நடத்தும்படியாக செய்வாரான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவாரு. அதுலதான் நம்ம விசுவாசத்தை நம்ம கர்த்தர் கேட்கிறாங்க. அதே போல சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தாங்க கர்த்தர். அந்த நாட்கள்ல இருந்த அதே தேவன் தான் இன்றும் உங்களோடும் என்னோடும் எல்லோரோடும் வாசம் பண்றாங்க. அவரை விசுவாசிக்கிற எல்லாரோடும் வாசம் பண்றாங்க. அப்ப அந்த நாட்கள்ல செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாதா? முடியும். நம்மளோட விசுவாசம் தான். கர்த்தர் அநேக இடங்கள்ல சொன்னா ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு நீ மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னா பேருந்து போங்க. ஆனா நம்மள்ட்ட அந்த விசுவாசம் இல்லை, அதன் நிமித்தமா தான் நடக்கல. அப்போ இந்த நேரத்திலையும் உங்களோட நான் பேசும்படியாக வந்திருக்க ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நம்ம மேல ஒரு விசுவாசம் வச்சிருந்தோம்.
ஆனா இந்த தேசத்துல நம்ம அநேக சகோதர சகோதரிகள் கடந்து வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கான எல்லா சகோதரர்களுமே இந்திய தேசத்துல இருந்து நம்ம ஒரு ஒரு சிச்சுவேஷனா கடந்து வந்தோம். நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இருப்போம், அல்லது ஒரு வீடு இல்லாம இருந்திருக்கோம், அல்லது நம்ம அப்பா பேரண்ட்ஸ் வந்து சரியில்லாம இருந்திருப்பாங்க, அல்லது நம்ம குடும்பத்தின் சிச்சுவேஷனா இருந்திருக்கோம். இதன் நிமித்தமா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இந்திய தேசத்துல இருக்கும்போது ஒரு பிரயாசப்பட்டிருப்போம். என்ன பிரயாசப்பட்டிருப்போம்? எனக்கு அப்பா வந்து எனக்கு வீடு வச்சு தரல, அல்ல ஒரு நல்ல எஜுகேஷன் தரல, அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் இந்திய தேசத்துல இருந்து நம்மளால, அல்லது அஸ் குடும்ப தலைவனா என்ன பண்ண முடியாது, என்னோட மனைவிக்கோ அல்லது என்னோட பிள்ளைகளுக்கோ என்னோட தேவைகள் சந்திக்கப்படாது அப்படின்னு சொல்ல ஒரு பயத்தின் நிமித்தமாக நம்ம ஒரு என்ன வந்துருச்சு, சவுதி தேசத்துக்கு கடந்து வரணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது நிமித்தமா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்வியூ அட்டன் பண்ண போனோம், அதே மாதிரி ஒரு விசா கேட்டிருப்போம், அதே மாதிரி டிக்கெட் எடுக்க போயிருப்போம், மெடிக்கலுக்கு போயிருப்போம். ஒவ்வொரு இடத்துலயா வரும்போது நமக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துருச்சுன்னா, உலக பிரகாரமான ஒரு காரியம் இருந்துருச்சு. நான் இந்த சவுதி தேசத்திற்கு போனேன்னா என்ன பண்ணலாம், இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் பலனை என்னோட குடும்பத்திற்கோ அல்லது என்னோட சகோதரி கல்யாணத்துக்கோ அல்லது என் வீடு வைக்கிற ஃபியூச்சருக்கோ அல்லது எனக்கு அம்மா அப்பாக்கோ அல்லது என்னோட குடும்பத்திற்கோ என் பிள்ளைகளோட எஜுகேஷனுக்கோ ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னால வந்து என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்து உண்டா இல்லையா? இந்திய தேசத்துல இருந்து எத்தனை பேர் விசுவாசம் இல்லாம சவுதி தேசம் கடந்து வந்தீங்க? கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த விசுவாசத்தின் படிதான், கையில காசு இருக்காது, ஒரு சகோதரன்ட்ட போய் கடன் வாங்குவோம், அல்ல நம்மள்ட்ட காசு இருக்காது, நம்மள்ட்ட இருக்க ஜுவல் அடவு வச்சிருப்போம். இது மாதிரி அநேக காரியங்கள் வேதத்துக்குள்ள போகும் முன்னாக நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உணர்வுள்ள இருதயம் வேணும். அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்க உண்டா இல்லையா? எத்தனை பேர் கடந்து வந்தீங்க? நம்ம நீங்க எங்க இந்திய தேசத்துல இருந்து கடந்து வரும்போது உங்க மேல ஒரு பயங்கரமான விசுவாசம் இருந்து, நான் சவுதி தேசம் போவேன், அங்க ஒரு கான்ட்ராக்டர் ஆவேன், அல்லது ஒரு இன்ஜினியர் ஆவேன், அல்லது ஒரு கம்பெனி வைப்பேன், அல்லது ஒரு ஹெட் நர்ஸ் ஆவேன், அல்லது ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகும்னு சொல்லிக்கிட்டு, அல்லது ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகும்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விசுவாசத்தோட என்ன பண்ணீங்க, அங்கிருந்து கடந்து வந்தீங்க. அந்த விசுவாசத்தோடு கடந்து வரும்போது எவ்வளவு பாடுகள் இருந்து யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த விசா இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்கும் போது ஏதாவது ஒருத்தன்ட்ட கேட்டிருப்பாங்க, அது 2000 ரியால் அல்ல 3000 ரியால் சொல்லி. அந்த விசா எடுக்கிறதுக்கும் நீங்க ஒவ்வொரு ஒருத்தட்டையா ஓடி இருப்பீங்க, காசுக்காக ஒவ்வொரு தேவைகளுக்காக ஓடி இருப்பீங்க. ஓடி என்ன பண்ணீங்க, அல்லது ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருந்திருப்பான், என் கம்பெனில வேலை கிடைக்குமான்னு கேட்டு அந்த ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்கு கேர் ஆஃப்ல கேட்டு நீங்க வந்திருப்பீங்க. அப்போ எப்பவுமே உங்க மனசுல என்ன விசுவாசம் இருந்துருச்சு, இதன் மூலமா கிடைக்கிற பலன் பிரகாரம் என்ன பண்ணுவேன், என்னோட குடும்பத்தை ஃபீட் பண்ணுவேன்னு, என் குடும்பத்தை நடத்துவேன், அல்லது எனக்கு அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்குவேன், அல்லது அம்மாவோட லைஃப் ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கணும், அல்லது என் கூட பிறந்த சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டலாம், அல்லது ஒரு குடும்ப பேரண்ட்ஸா இங்க இந்த தேசத்துக்கு கடந்து வந்தவங்க எல்லாம் என்ன இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அல்லது என் மனைவிக்கு உதவலாம், அல்லது என் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் லைஃப் நல்லா வைக்கலாம், அல்லது என்னோட வீடை கட்டலாம்னு சொல்ல ஒரு பெரிய விசுவாசம் இருந்துருச்சு உங்களுக்கு உண்டா இல்லையா? உங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இருந்துருச்சு. அந்த நம்பிக்கையின் நிமித்தமா எங்க கடந்து வந்தீங்க, இந்த சவுதி தேசத்துக்கு கடந்து வந்தீங்க. இந்த சவுதி தேசத்துக்கு கடந்து வந்து எவ்வளவு பாடுகள் இருந்து யோசித்து பாருங்க. உள்ள வரும்போதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்த நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் எல்லா ரோன்னு சொல்லி ஒரு லைன்ல விடுவான். புதுசா வர்றவங்க எத்தனை புதுசா வரக்கூடிய விசா காரங்களை என்ன பண்ணுவான், ஒரு சைட்ல ஃபர்ஸ்ட் உண்டா இல்லையா, அனுபவிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சீங்க. அதுல கியூல நிப்போம், கியூல நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா ஸ்டாம்ப் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புவான். யோசித்து பாருங்க அந்த நிலைமை. நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல என்னென்ன நடந்துருச்சுன்னு அதை சிந்தித்து பார்த்தாதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் உண்மை உள்ளவர்களா இருப்போம். அப்ப என்ன பண்றோம், அந்த சிச்சுவேஷன் எல்லாம் கடந்து அவனுக்கிட்ட வரும்போது நம்ம பயபக்தியா நின்னோம். நம்ம மேல விசுவாசம் இருந்துருச்சு, கண்டிப்பா நான் சவுதி தேசத்துக்கு போவேன், சவுதி தேசத்துல ஒரு வேலை செய்வேன், அதன் பலனாக ஒரு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து என் குடும்பத்தை நடத்துவேன் சொல்லி ஒரு விசுவாசம் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளேயும் இருந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன வந்தீங்க, இந்த தேசத்துக்கு வந்தீங்க, மெடிக்கல் எடுக்க போனோம். அதுக்கு பிறகு என்ன எடுத்தோம், இக்காம ஸ்டாம்ப் பண்றதுக்கா இருக்கட்டும், அதன்படி கம்பெனில ரிப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், அதே போல அதே கம்பெனில ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்து அதே சேலரி எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஊருக்கு அனுப்பியும் கொடுத்தோம். எவ்வளவு விசுவாசமா இருந்தோம். உலக பிரகாரமான காரியங்கள், அல்லேலூயா, அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு விசுவாசமா ஓடி 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 என்ன பண்ணோம், எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுக்கிட்டு இந்திய தேசம் கடந்து போறோம். நம்ம கடந்து போயிட்டு பிள்ளைகளை பார்க்குறோம், திரும்ப வரோம். ஆனா அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் நடந்துருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சவுதி தேசம் வந்து ஒண்ணுமே கிடைக்கல. ஒருபோதும் சொல்லாதீங்க, வந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க முன்னிலைமையை காட்டிலும் இந்த நிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. அந்த காலத்துல ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருந்த நம்ம இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு தூரமா கொடுத்து ஆசீர்வதித்திருக்காங்க.
அந்த நாட்கள்ல மழை பெய்யும் போது வீட்டு ஓட்டுல இருந்து தண்ணி வடியும். இந்த நாட்கள்ல யோசித்து பாருங்க, எவ்வளவு லக்ஸரியா கர்த்தர் நடத்திருக்காங்க. இது உங்க மேல நடந்த விசுவாசம். கண்டிப்பா நான் சம்பாதிப்பேன், எவ்வளவு தைரியமா வந்தீங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நம்ம கர்த்தர் என்ன பண்றாங்க, நம்மளை அவருக்கு மேல கிருபையாய் அவருக்கு மேல விசுவாசமா இருந்தோம், கிருபையாய் என்ன பண்றாரு, ரட்சித்திருக்காரு. அல்லேலூயா. ரட்சித்த கர்த்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம். என்ன ஓடுறோம், அந்த ரட்சிப்பின் பாதையில ஓடிட்டு இருக்கோம். ஒரு கஷ்டம் வந்துருச்சு. ஒரு கஷ்டம் வந்தோம், என்ன பண்றோம், அப்படியே எங்கேயோ ஓடிடுறோம். சபைக்கு வரமாட்டேங்கிறோம், கர்த்தரை தேட மாட்டேங்கிறோம், வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, ஒரு பிரேயர் ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே நான் என்ன பண்றோம், இந்திய தேசத்துல இருந்து ஒரு விசுவாசத்தோட எங்க வர்றேன், சவுதி தேசத்துக்கு வர்றேன். என்னோட கண்ட்ராக்ட் காசு தரல, அப்படியே பெட்டி கட்டி நான் இந்தியா போயிட்டேனா? கிடையாது. என்ன பண்ணேன், இங்க இருக்கேன், அடுத்த கண்ட்ராக்டை தேடி போறேன், வேலை வாங்குறேன். அதே இது கம்பெனில இந்த மாசம் சேலரி தரல, வேலையை நிறுத்திட்டு இந்தியா போயிட்டானா? அல்ல ரூம்லயே முடங்கி இருந்துட்டேன். இல்ல, அடுத்த மாசம் வேலைக்கு போறேன். என் கூட வேலை பார்க்குற நர்ஸ் அவங்க திட்டாங்க, சும்மா இருந்தேனா? இல்ல, உலக பிரகாரமான காரியம். என்ன பண்றேன், திரும்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு, ஒரு தவறு செய்தா மன்னிப்பு கேட்டு திரும்ப அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறோம். அதே நேரத்துல கபில ஒரு கண்ட்ராக்ட் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அல்ல ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமா நமக்கு வேலை தரல. என்ன பண்றோம், அடுத்தபடியே திரும்பவும் உழைக்கிறோம். அந்த உலக பிரகாரமான தேவைக்காக நம்மளை புஷ் பண்றோம். இன்னைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு போறோம் ஹியூமிடிட்டி, இன்னைக்கு வேலை இல்லை, நாளைக்கு இருந்த ஹியூமிடிட்டி இருந்தாலும் போறோம். ஆனா இது உலக பிரகாரமான காரியம். ஒரு விசுவாசம் இருக்கு எனக்கு, குடும்பத்திற்காக நான் ஓடுறேன், என் குடும்பத்திற்காக சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியத்துல உங்க மேல ஒரு விசுவாசத்தை வச்சு நீங்க ஓடுறீங்க, அது நிறைவேறும்படியாக செய்றீங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஓடணும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு மாசம் சேலரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறோம், ஒரு சாதனம் கூட நமக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோ செய்யறோம். ஓடிட்டு இருக்க நம்ம கர்த்தருடைய காரியம், கர்த்தர் நம்மளை கிருபையா ரட்சித்தாரு, அவருக்கு மேல விசுவாசத்தோட இருக்கிறோம். ஒரு காரியத்துல நம்ம தவறு பண்றோம், என்ன பண்ணிடுறோம், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறோம். அல்லது இந்த ஜெபத்துக்கு போறது கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்கா விளைவி போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஆதியில கொண்ட அன்பு, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த அன்பு இந்த நாட்கள்ல இருக்கா? அதே இது நீங்க உங்களோட சொந்த கதையில வாங்கலாம். இந்தியால இருந்து வரும்போது இருந்த முயற்சியை காட்டிலும், இந்தியால இருந்து வரும்போது உங்ககிட்ட ஒரு 100 ரூபா தான் சம்பாதிக்கும், மாசம் என் வீட்டுக்கு 10,000 ரூபா அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட வந்திருப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க 1 லட்சம் ரூபா அனுப்பக்கூடிய ஹோப்புக்கு போயிருக்கீங்க. எப்படி இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட விசுவாசம் 10 ரூபாயில இருந்த விசுவாசம், 10,000 ரூபாயில இருந்த விசுவாசம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா அனுப்பும்படியாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள ஆதியில கொண்டிருந்த விசுவாசம் 10 மடங்கா இருந்தது, இன்னைக்கு 100 மடங்கா இருக்கா? அல்லது 10 மடங்கா இருந்து 0.1% மாறி இருக்கான்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. அதற்கு படியாதான் நம்ம கர்த்தர் இந்த நாள்லயே நம்ம கிட்ட கேட்டிருக்க வார்த்தை, அவர் வெளிப்படுகையில் அவர் ரட்சித்திருக்காரு, நம்மளை ரட்சிக்க பண்ணியிருக்காரு. அதே தேவன் 2ஆம் வருகையில வெளிப்பட போறாரு. அந்த தேவன் வெளிப்படும் போது நம்ம அந்த விசுவாசத்துல பலப்பட்டு அவருடைய 2ஆம் வருகையில அவருக்கு முன்பாக நம்ம நிக்க போறோமா, அல்லது அவர் கூட நித்திய ஜீவன்ல ஜீவிக்க போறோமா, அல்லது இடையில ஓடி போனவங்களா இருக்க போறோமா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வேதத்துல எங்கேயுமே இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனமுமே எந்த இடத்துலயுமே விழுந்து போனதா கிடையாது. நீங்க வேத புதிய ஏற்பாடுல நீங்க தேடி தேடி படிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட எந்த ஜனமுமே கெட்டு போனதா கிடையாது. நம்ம பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல உலக பிரகாரமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கேயோ ஒரு அழிவை தேடி போயிருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு வசனங்களை நீங்க தேடி தேடி வாசிங்க. எந்த கர்த்தருடைய கிருபையில அவரோட ஷெட்டையின் நிழலுக்குள்ள வந்த ஒவ்வொரு ஆத்துமாவும், அல்லேலூயா, ஒருபோதுமே அந்த ஆத்துமா திரும்ப நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்த்துக்கணும், சரீர பிரகாரமான விஷயமா அல்ல உலக பிரகாரமான விஷயமா, ஆவிக்குரிய விஷயமா. இப்ப நான் பேசுறது ஆவிக்குரிய விஷயம். ஆவிக்குரிய விஷயத்துல யாருமே தோத்து போனது கிடையாது. ஈவன் ஸ்தேவானை கூட கல்லறிந்து கொல்லும் போது அவன் ஆவியில அந்த ஆத்மா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து தெரியுமா? அதே மாதிரி எத்தனையோ ரத்த சாட்சியா மறைச்சாங்க. நீங்க உலக பிரகாரமா பார்க்காதீங்க, நம்ம ஆவிக்குரிய விதமா பாருங்க. அப்போ நம்ம உலக பிரகாரமான விஷயங்கள் எவ்வளவு நாட்களா ஓடி 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 இருக்கும், ஆவிக்குரிய பிரகாரமெல்லாம் எவ்வளவு ஓடி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி உலக பிரகாரமா திரும்ப உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள கேள்வியை நான் கேட்கிறேன். நீங்க இங்க இருந்து வெக்கேஷன் போக முன்னாடி இந்தியால இருந்து கடந்து வரும்போது எத்தனை பேர் 30 kg கொண்டு வந்தோம், ஃபுல் லக்கேஜ் ஃபில் பண்ணி கொண்டு வந்தீங்க? இந்திய தேசத்துல இருந்து சவுதி தேசத்துக்கு வர்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க, என்ன கொண்டு வந்திருப்பீங்க? 2 செட்டு துணி, ஒரு ஹேண்ட் லக்கேஜே போதுன்னு அங்கிருந்து வந்திருப்பீங்க. அதே நீங்க சவுதி தேசத்துல இருந்து
எங்க போறீங்க? இந்திய தேசம் போறீங்க. என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எப்படி கொண்டு போக முடியும், எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். அதையும் காட்டி உங்க பிள்ளைங்களுக்கு மேல, உங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க பாசம், மனைவிக்கு மேல வச்சிருக்க பாசத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்குவீங்க. ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கிட்டு நீங்க போடுறதுக்குன்னு ஒரு 2 செட்டு துணி எடுத்து வச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த லக்கேஜ் கூடும் போது அந்த 2 செட்டு துணியை எடுத்து வச்சு நான் அங்க போய் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதற்கு பதிலாக உங்க மனைவிக்கோ, உங்க பிள்ளைக்கோ, உங்க அப்பா அம்மாக்கோ, உங்க சகோதரிக்கோ திங்ஸ் எடுத்து வைப்பீங்க. இதை எத்தனை பேர் செய்தது உண்டு? ஹல்லேலூயா. செய்திருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் பார்க்கும்போது நான் மட்டும்தான் செய்த மாதிரி நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்லயும் இந்திய தேசத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம வந்த நம்மளை எவ்வளவு நம்ம ஆசீர்வாதம், ஒரு விசுவாசத்தை வந்து பெட்டி, ஒரு பெரிய லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டு இந்தியாவுக்கு கொண்டு போக அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதே நம்ம ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்துருக்காங்க, அவர் மேல விசுவாசம் வச்சோம். அந்த விசுவாசத்துல எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா வெறுமனே இல்லை உங்களை இந்த தேசத்திலையும் கர்த்தர் இந்த சபையிலையும் கொண்டு வச்சிருக்காருன்னா அவரு உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்க நிமித்தமாக மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. அதான் சொன்னல, வேதத்துல அவரை நம்பி வந்தவங்க ஒருபோதும் கெட்டு போனது கிடையாது. உலக பிரகாரமான காரியங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும். அதனால நம்ம நினைத்து பார்க்கணும். அந்த வேதத்துல தேடி தேடி பார்த்தேன், புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவர் ரட்சித்த யாரா இருந்தாலும் எங்கேயுமே கெட்டு போனதா எழுதியே வைக்கல. பேதுருவா இருக்கட்டும், அவன் மறுதளிச்சா கூட கர்த்தர் தேடி போறாரு. அப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாகவும் பாருங்களா, உங்க பிள்ளைக்காக நீங்க ஒரு துணி எடுத்துட்டு போறீங்க, போயிட்டு என்ன பண்றீங்க? இங்கிருந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எல்லாமே உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்தது எதுக்காகனா, உணர்வுள்ள இருதயம். இப்ப நான் வேதத்துல இருந்து சகையோ பேசுறதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பேசும்போது உங்களுக்கு புரிய வைக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்தி வந்ததை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனங்கள் வாஞ்சியா இருக்கப்படினா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன அற்புதங்கள், அவர் எப்படி நடத்தினாருன்னு சொன்னது தெரிஞ்சாதான் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லக்காக தான் அந்த நியாய பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க. அப்ப இந்த நாட்கள்லயும் உங்களோடு பேசும்படியா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு அடிமட்டத்திலேருந்து கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்தி வந்தாங்களோ அதை நினைச்சு பார்க்கும்போது அதுக்கு உண்மை உள்ளவங்களா இருப்போம். அப்போ இந்த வேளையில நான் உங்கள்கிட்ட கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க இங்க இருந்து போகும்போது உங்களோட பிரியமான அம்மாக்கா இருக்கலாம், அல்லது உங்க மனைவிக்கா இருக்கலாம், அல்லது உங்க கணவனுக்கா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுக்கா யாருக்காவது ஒரு துணி எடுத்துட்டு போறீங்க, அல்ல அந்த திங்ஸ் தான் கொண்டு போறோம் வைங்களா. வீட்டுல கொண்டு போய் அந்த ட்ராலியை வச்ச உடனே அந்த ட்ராலியை எத்தனை பேரு எப்போ நம்ம வீட்டுல உள்ளவங்க திறந்து பார்க்க மாட்டாங்களா? நம்ம எவ்வளவு டயர்டா இருப்போம், இங்க இருந்து டிராவல் பண்ணி டயர்டா இருந்தா கூட மேல என்ன பண்ணுவோம், நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் அம்மா அப்பா அல்லது சகோதரி எல்லாரையும் வச்சு அந்த ட்ராலியை திறந்து பாருங்க, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி எவ்வளவு வாஞ்சியா இருக்கும் நம்ம. அல்ல உண்மைதானா? இருந்திருக்கீங்களா இல்லையா சிஸ்டர்? இருந்திருக்கீங்களா இல்ல? கொண்டு போன திங்ஸ் என்னென்னு சொல்லி எல்லாம் கொடுக்க எவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பீங்க. அதே போல உங்க பையனுக்கு ஒரு சட்டையை வாங்கிட்டு போயிருக்கீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸை அங்க வச்சுக்கிட்டு உங்க பையன் எப்போ போடுவான்னு சொல்லி நீங்க ஆசையா பார்த்துட்டே இருப்பீங்க. அல்லது உங்க மனைவிக்கு வாங்கி கொண்டு வச்சிருப்பீங்கன்னா அந்த துணியை உங்க மனைவி எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அல்ல ஒரு ஜுவல் வாங்கி வச்சிருக்கீங்களா, ஒரு கம்மல் வாங்கிட்டு போயிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அதை அவங்கள்ட்ட கொடுத்து நீ போடு அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்க சொல்லாமலே யோசிப்பீங்க, என் மனைவிக்கு நான் ஒரு கம்மல் வாங்கிட்டு போயிருக்கேன், அல்லது என் கணவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போயிருக்கேன், அல்லது என் பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த ஷர்ட் அங்க கொண்டு வச்சிருப்பீங்க. என் பிள்ளை நான் கொண்டு போனதை அன்பா எடுத்து போடுறானா, போட்டதை நான் பார்க்கணும்னு எவ்வளவு பிரயாசமா உங்களுக்கு இருந்திருக்கும். உண்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இருக்கும், நம்ம ஆசையா வாங்கிட்டு போனது. அப்போ கர்த்தர் இந்த பூமியில அவரை அடிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, அவர் பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணார், நம்மளை ரட்சித்து கொண்டார். ரட்சித்துட்டு என்ன பண்ணாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு வச்சுட்டு போனாங்க. வச்சுட்டு போன கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நீ எப்போ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்க போறான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. உங்க மனுஷ இருதயம், உங்க பிள்ளை எப்போ இந்த ஷர்ட்டை போடுவான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சவுதியில இருந்து இந்த ஹியூமிடிட்டிலையும் இந்த சூடுலையும் இந்த குளிர்லையும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் அதெல்லாம் மறந்து போவோம். உங்க பிள்ளை அந்த ஷர்ட்டை போடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளை போட்டிருக்கான் அப்படி பார்ப்பீங்க, என் பையன் போட்டிருக்கான், அல்லது என் அம்மா கட்டியிருக்காங்க, நான் கொடுத்த திங்ஸை என் மனைவி போட்டிருக்கா, என்னோட கணவன் ஷர்ட்டை போட்டிருக்கான்னு சொல்லும்போது வெளியே சொல்ல மாட்டீங்க. உங்க இருதயம் மகிழ்ச்சியா இருக்குமா இருக்காதா? இதை நான் எல்லாம் புதுசா ஒரு காரியம் சொல்ற மாதிரி தோணுது எனக்கு. அவ்வளவு சந்தோஷமா நமக்குள்ள இருக்கும். அதே போலதான் நம்ம கர்த்தர் பூமியில வந்தாங்க, நம்மளை ரட்சிக்கும்படியாக சிறுதையில ஒப்பு கொடுத்தாங்க, நமக்கு என்ன பண்ண ரட்சிப்பை மீட்டு தந்தாங்க. நமக்கு சாத்தானுங்க கையில இருந்த நம்மளை
மீட்டு அவர் எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் வச்சுட்டு போயிருக்காரு. என்ன நீ விசுவாசி, உனக்கு நீ ரட்சிக்கப்படுவான்னு. நம்ம எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்கிட்டு வாழ்றோம்? உங்க பிள்ளை நீங்க எடுத்துக்கொண்டு போன ட்ரெஸ்ஸை நாள் மட்டும் போட்டுக்கிட்டு திரும்ப வச்சுட்டான். ஒவ்வொரு நாள் நீங்க பாப்பீங்களா என் பையன் போடுறானா இல்லையா? அதே பையன் வந்து டெய்லி இது எங்க அப்பா வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அல்ல என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி டெய்லி அந்த பையனோ அந்த கணவனோ அல்ல மனைவியோ போடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? ஹாப்பியா இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? அடுத்த ட்ரெஸ் எப்படியாவது ஒண்ணு கேட்டீங்களா, இதை நான் வாங்கி தரேன், இதே மக்களை இது ஒண்ணு கூட வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ அந்த பிள்ளை அதை வியர் பண்ணும்போது, அதை போடும்போது உங்களுக்கு இருக்க சந்தோஷம் எப்படி இருக்கு? அப்போ கர்த்தருக்கு அவருக்கு கட்டளையின்படி நம்ம நடக்கும்போது எவ்வளவு இதா இருக்கும். அப்போ ஆதியில் அவருக்கு மேல இருந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த நாட்கள்லையும் நம்மளுடைய விசுவாசத்தை கூட்டும்படியாக கர்த்தர் வந்து சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக, சாட்சிகளை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அன்னாளை எடுத்து பார்ப்போம். அன்னாளோட சிச்சுவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சு? அவளுக்கு எல்லா செல்வங்களும் இருந்துருச்சு. அவளோட கணவன் என்ன அந்த கர்த்தருடைய சமூகத்துல போய் பலிகளை இட போகும்போது அவளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா யோசித்து பாருங்க. அந்த அன்னாள் அவ ஒரு விசுவாசத்தோடு அவளுக்கு கர்த்தருக்கு சமூகத்துல போய் ஜெபிக்கிறான். நிறைய தடவை கடந்து வந்துட்டு போயிருப்பா. ஆனா ஒரு டைம் வந்து எப்படி ஜெபிக்கிறானா, மனம் கசந்து அழுது கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்றான். அப்போ மனம் கசந்து அவளுக்கு கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும்போது இஸ்ரவேலின் தேவன் கேட்காம இருப்பாரா? அவர் விசுவாசம் இருந்தால்தான் அந்த கண்ணீர் அந்த இடத்துல சமூகத்துல விடுறா. மனம் கசந்து விட்டது நிமித்தமா கர்த்தர் என்ன பண்றாரு? அவளுடைய கூப்பிடுதலை கேட்கிறாரு. அப்போ அதே தேவன் ஹல்லேலூயா நம்மளோட இந்து வாசம் பண்ணுகிற தேவனா இருக்காரு. அப்போ எங்க மிஸ்டேக் இருக்கு? அதே தேவன் இருக்காருன்னா அன்னைக்கு அந்த அன்னாளுக்கு கண்ணீரை அவன் மனம் கசந்து விட்ட கண்ணீரை கர்த்தர் வந்து கேட்டாருன்னா இன்னைக்கு கேட்காம இருப்பாரா? அப்ப எங்க மிஸ்டேக் இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம அவருடைய சமூகத்துல மனம் கசந்து கண்ணீரா விடுறோமா இல்லையா? அதான் முக்கியம். அதற்கு கர்த்தர் என்ன ஏலி என்ன சொல்றான்னா, எடுத்து படிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடம் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவது என்றாள். பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்ப அவள்கிட்ட இருந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவளோட விசுவாசம் எங்க இருந்துருச்சு? கர்த்தருடைய சமூகத்துல எப்படி மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணா கர்த்தர் கேட்பார்னு சொல்ல விசுவாசம் இருந்துருச்சு. அடுத்து கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்த பிறகு அவ எவ்வளவு சந்தோஷமா போறா. அது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அப்ப நம்மளோட விசுவாசம் எந்த அளவு இருக்கு? அப்போ அன்று இஸ்ரவேல் தேவன் எப்படி இருந்தாரோ இன்று அப்படிதான் இருக்கிறாரு. இதுல அன்னைக்கு அன்னாளா இருந்தவங்க போல நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? அதான் கேள்வி. நம்ம கிட்ட இருக்க கேப்பை நம்ம ஃபில்அப் பண்ணோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த சாட்சியை பார்ப்போம். பேதுரு யோவான் அவர் கூடவே இருந்த அப்போஸ்தலர்களாக இருந்தா கூட நம்ம இந்த நாட்கள்ல அநேக பேர் அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு கடந்து போறாங்க. எடுத்து படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1-10 வரை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1-10 வரை பார்த்தோம்னா, இந்த யோவானும் இந்த பேதுருவும் எங்க போறாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போறாங்க, தேவாலயத்துக்கு கடந்து போறாங்க. அங்க போறக்கூடிய வழியில ஒரு சப்பானியை பாக்குறாங்க. அந்த சப்பானி எப்படிப்பட்டவன்னா, பிறந்ததுல இருந்தே அவன் என்ன இருக்கான்னா சப்பானியா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய அந்த ஆலயத்துக்கு வெளியே வந்து அவனை கொண்டு வச்சிருக்கோம். அவன் என்ன பண்றான்னா கேட்கிறான், பிச்சை கேட்கிறவனா இருக்கிறான். அப்ப இந்த 2 பேரும் தான் கடந்து போறாங்க. யார்? இந்த அப்போஸ்தலர்ஸ், அனுப்பப்பட்டவர்கள். யாரெல்லாம்? பேதுருவும் யோவானும் வந்து எங்க கர்த்தரோட சீடர்கள் எங்க கடந்து போறாங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு கடந்து போறாங்க. கடந்து போனோடனே அந்த அவனை பாக்குறாங்க. 4வது வசனத்தை எடுத்து படிச்சோம்னா, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்போ இந்த நாட்கள்லயும் இந்த ஊழியக்காரர்களாகி இருக்கிற நம்ம, கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்க நம்ம ஒரு இடத்துக்கு கடந்து போறோம். அந்த சிச்சுவேஷன் ரியல் லைஃபுக்கு கொண்டு வாங்கலாம். 5வது வசனத்தை எடுத்து படிப்போம். அவன் அவர்களிடத்தில் ஏதாவாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அந்த சப்பானிக்கு என்ன இருந்துருச்சு? இவங்க ஏதோ கொடுக்க போறாங்க, ஏதோ காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசம் இருந்துருச்சு. ஆனா பேதுருக்கும் அந்த யோவானுக்கு என்ன விசுவாசம் இருந்து? அவருக்கு நாமத்துல நான் அவனை கூப்பிட்டேன்னா அவன் வந்து சுகம் அடைவான் இருந்துருச்சு. 6வது வசனத்தை எடுத்து படிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள்
கால்களும் கரடுகளும் பலன் பெற்று கொண்டது. அப்போ பிறவிலே அவன் சப்பானியா இருக்கான். சப்பானியா இருந்த அவனை என்ன பண்றாங்க, இந்த கர்த்தருக்கு நாமத்தை அறிந்த பிள்ளைங்க, அப்போஸ்தலர்கள், நம்மள மாதிரி உள்ளவங்க 2 பேரும், பேதுருவும் யோவானும், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விசுவாசத்தை பாருங்களாம். ஒரு சப்பானியை பார்த்து என்ன பண்றாங்க, நீ எலும்பி நடன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் எலும்பி நடக்கிறான். சரிதானா? அப்படிப்பட்ட விசுவாசம். அப்ப நம்ம கிட்ட அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம என்ன பண்றோம்? சயின்டிபிக்கா இம்பாசிபிள், அவன் பிறக்கும் போதே நடக்காது. அப்ப நம்ம வேதத்தை விசுவாசிக்கிறோமா இல்லையா? அன்னைக்கு நம்மளோடு அந்த அவங்களோட பேதுரு யோவானோடு பேசின தேவன் தான் இன்னைக்கு நம்மளோடு பேசுறாங்க, நம்மளோடு இருக்கிறாங்க. அப்போ நம்மளால ஏன் அதை செய்ய முடியாம போச்சுன்னா நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை. அதான் கர்த்தர் என்ன சொன்னா, அற்ப விசுவாசியேன்னு சொல்றாங்க. அற்ப விசுவாசியே, உன்னோட அவிசுவாசத்தினால்தான் அது நடக்கலன்னு கர்த்தர் சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் எந்த அளவு இருக்கணும்? அந்த பேதுரு யோவான் ஒரு சப்பானியை பார்த்து எழும்பி நடன்னு சொன்னோன்னே அவன் நடந்தது மாதிரி நம்ம அற்புதங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னு நம்ம எங்க இருக்கோம்? அவிசுவாசின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்ப நம்ம அடுத்தது சபையாரை குறித்து பார்க்கணும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1 to 19 வரை படிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்பட தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். இல்லையா? சரி சகோதரனே, போதும். அப்ப நான் சொல்றேன், இதை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் எல்லாம் தேடி இந்த ஏரோது ராஜா கொலை பண்ணும்போது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொன்னுடாச்சு. அடுத்தபடியா யாரை கொல்ல போறாங்க? பேதுருவை பிடிச்சு எங்க வச்சாச்சு? ஜெயில வச்சாச்சு. ஏன்னா அவங்கதான் இடிமுழுக்க சகோதரர்கள் எல்லாம் சொல்லி அப்படி அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. யார்? அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க யூதருக்குள்ள அநேக சுவிசேஷங்களை பரப்புறதுனால அவங்கள கொன்றணும், அது யூதருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏரோது ராஜா பேதுருவை பிடிச்சு எங்க போடுறான்? ஜெயில போடுறான். அப்ப ஆல்ரெடி என்ன ஆயிருச்சு? யாக்கோபை கொன்னாச்சு. யோவானுடைய சகோதரனை அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை பண்ணிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல யாரை பிடிச்சி சிறையில போட்டிருக்கு? பேதுருவை கொண்டு சிறையில போட்டிருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? இந்த சபையார் எல்லோருமே என்ன பண்றாங்க? ஒரு மனதாய் ஜெபிக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கிறாங்கன்னா எவ்வளவு இது இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப எல்லாரும் ஒரு மனதாய் பேதுரு சிறையிலிருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாங்க. எடுத்து படிப்போம். 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இந்த நாட்கள் அப்போ அவங்க ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்கன்னா எந்த அளவு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கணும். அந்த விசுவாசம் அவங்கள ரட்சித்தது. என்ன ஆயிடுச்சு? ஒரு தூதன் என்ன பண்றான்? அந்த பேதுருவை விடுதலை பண்றான். அப்ப இந்த நாட்கள்ல சபையாராகிய நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு இருக்கிறோமா? ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தங்க மாட்டும் போது சபையா ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்கள் செய்வாங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? இல்ல. அப்போ யோசித்து பார்க்கணும். அன்றைக்கு இருந்த தேவன் அன்றைக்கு பேதுருவோடும் யோவானோடும் பவுலோடு இருந்த தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு பேதுருவோட பவுலோட கட்சியை தொட்டவங்க அல்லது அவங்க நிழல் பட்டவங்க சுகம் பட்டாங்கன்னா இந்த நாட்கள்லயும் அவரோட பிள்ளைகளாகிய நம்மளோட நிழல் பட்டாலும் அவங்களும் சுகம் அடைவாங்க. அப்போ எங்க மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்றாங்க? அநேக இடத்துல அவிசுவாசம் உள்ள சந்ததின்னு சொல்லி கேட்கிறாரு, அற்ப விசுவாசின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? மெயினா நமக்காக கர்த்தர் பேசுறாங்க. என்னன்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்தபடியாக அடுத்த ஒரு இதை எடுத்து பார்க்கலாம். ஜெப ஆலய தலைவர்களின் ஒருவனுக்கு மகள் மரித்து போயிருப்பாங்க. சுகம் இல்லாம இருக்கும்போது எடுத்து பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 43 வரை. அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கர்த்தர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜெப ஆலய தலைவன் கேட்பான், என்னோட மகள் பலவீனப்பட்டு சுகம் இல்லாம இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக கர்த்தர் இதெல்லாம் பேசும்படியாக சொன்னாங்கன்னா, நம்ம விசுவாசத்துல நிலை பெற்றிருக்கணும். நம்ம கதையா மட்டும் படிச்சதா போதாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த அநேக அற்புதங்கள் இருக்கு. நமக்கு வாழ்க்கையில் நம்ம பார்த்த காரியங்கள் மட்டும் இல்லை, வேதத்துல இவ்வளவு சாட்சிகள் இருக்கு நமக்கு முன்பாக. இந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம துவண்டு போகிறோம்? நம்ம என்ன உற்சாகப்படணும்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாங்க. அவர் வெளிப்படுகையில நம்ம கண்டிப்பா அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லி அவர் கூப்பிடும்படியாக நம்ம இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த சாட்சிகளை நம்ம வேதத்துல வச்சிருக்காங்க, சபையோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் சொல்றாங்க.
அப்போ அந்த ஜெப ஆலய தலைவன் வந்து கர்த்தர்கிட்ட வந்து கேட்கிறான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் யாராவது ஒருத்தங்க படிக்கலாம். என் குமாரத்தி மரண அவசியப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்போ கர்த்தர்கிட்ட வந்து கேட்கிறான். அவனுக்கு தெரியவே செய்யாது. இதெல்லாம் வந்து கர்த்தரை அறியாத ஜனங்கள். இவங்களெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் சோ பெட்டர், எங்கேயோ இருக்கும், மச் மச் பெட்டரா இருக்கும் நம்ம. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எந்த விதத்துல இருக்கோம்? அவன் வந்து ஒரு ஜெபாலய தலைவன் தான். அவனுக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வெளிப்பட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாது. இருந்தாலும் அவன் ஒரு விசுவாசத்தோட வந்து கேட்கிறான். என்ன ஆகுது? அவனு அந்த பொண்ணு வந்து அதுக்கு அடுத்தபடியா இவங்க நடந்து போகும்போதே அந்த பொண்ணு என்ன இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். கடைசியில் 41வது வசனத்தை யாராவது எடுத்து படிங்க. 41வது. பிள்ளையின் கையை பிடித்து கரித்தா பூமி என்றார், அதற்கு சிறு பெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? ஆமேன். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல அந்த பிள்ளையை எழுப்புறாரு. மரித்து போயிடுச்சு அந்த பிள்ளை. அப்ப இந்த நாட்கள்லயும் மரித்தவங்களா எழுப்பி இருக்காரு கர்த்தர். அப்ப அவரால் நம்ம கேட்கும்போது ஏன் மரித்தவங்களை எழுப்ப மாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நாமே சிந்திக்கிறோம். நம்ம இந்த மாசத்துல சேலரியில ஒரு 10 ரியால் குறைஞ்சாலோ, அல்லது நமக்கு கண்ட்ராக்ட் தர 2000 ரூபால ஒரு 50 ரூபா குறைஞ்சாலோ எவ்வளவு கணக்கு பார்க்குறோம்? எழுதி வச்சிருக்கோம். இத்தனை தச்சு நான் பார்த்துருக்கேன், இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபா கமிஷன் செலவு காசு வாங்கியிருக்கிறேன், என்னென்ன காரியங்கள் செய்திருக்கேன், எத்தனை ஷிஃப்ட் டியூட்டி பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் நம்ம கணக்குல வச்சிருக்கோம். உண்மைதானே? வேதத்துல சொல்லியிருக்க இந்த விசுவாசமான காரியங்களை ஏன் கணக்குல வைக்க மாட்டேங்கிறோம்? சரிதானா? நம்ம இக்காம என்னைக்கு முடிய போகுது, எவ்வளவு பேலன்ஸ் வரப்போகுது, எல்லா உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் கரெக்டா நோட்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கோம். நம்ம எத்தனை ட்ரிப் வண்டி ஓட்டி இருக்கோம் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். விசுவாசமான காரியங்கள்ல இல்ல, கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம எழுதி வச்சிருக்கோமா? அல்ல கர்த்தர் வந்து இந்த ஒரு பெண்ணை வந்து உயிர்ப்பிக்க செய்த தேவன் என்னன்னா எனக்கு தேவையை நிவர்த்தி செய்ய மாட்டாரா? அந்த விசுவாசம் எங்க போச்சு? நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கோம்? விசுவாசம் இல்லாத சந்ததியா ஓடிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக எடுத்து பார்ப்போம். அவன் கூட என்ன சொல்றான்னா, கர்த்தர் வாரம் சொன்ன பிறகு கூட அவன் என்ன பண்றான்னா, அடுத்தது 100க்கு அதிபதியின் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் திமிர்வாதம் பிடித்தவனா இருக்கான். திமிர்வாதம்னா பேரலைஸ்டா இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதிக்கு வீட்டுல அவனோட வேலைக்காரன் என்ன பண்ணிடுறான்? முடமாயிடுறான். அவனை வந்து சரி பண்ணும்படி கர்த்தர்ட்ட வந்து கேட்கிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு வந்து கர்த்தர் சொன்னதுக்கு அந்த 100க்கு அதிபதி எவ்வளவு உண்மையா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஏசப்பா, என் வேலைக்காரன் வந்து சொஸ்தமாகுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அப்ப இந்த வாழ்க்கையில இந்த நாட்கள்லயும் நமக்கு எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ சரீர பலவீனங்கள் இருக்கு. அந்த பலவீனங்கள் வரும்போது நம்ம இந்த சாட்சியை எடுத்து நம்ம பேசுறோமா? நினைவு கூறுறோமா? கர்த்தர் நினைவு கூறும்படியாக சொல்லியிருக்காங்க, விசுவாசத்தில் வளரும்படியாக. அந்த 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ல, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, அந்த நாளிகளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்போ இந்த 100க்கு அதிபதி ஒன்றுமே தெரியாதவன், அவன் வந்து கர்த்தர்ல வந்து கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? நீ போகலாம், அவன் வந்து என்ன பண்ணுவான்? சுகமாவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரை அறிந்திருக்கிற ஜனம், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பாடணும். இந்திய நாளிலும் தெரிந்திருக்க நாம் உண்மையிலே அவரை நம்ம தேடுறோமா, அல்லது பேருக்கு மட்டும்தான் அந்த பாடலை பாடணுமா? அப்படித்தானா? அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துல அவளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, 21ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. சகோதரிகள் சைட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க. தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஹல்லேலூயா. அப்ப அவள்கிட்ட இருந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? அவருடைய கர்த்தருடைய வஸ்திரத்திலாயிலும் தொட்டால் சொஸ்தமாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தை ஒண்ணு தொட்டா போதும். அப்ப அவளோட இருதயத்தில் உள்ள வாஞ்சிய அந்த எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆனா அவளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்து சட்டாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். அவன் பலன் பெற்றாளா இல்லையா? அதை இதுல எடுத்து படிச்சோன்னா,
22வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவாங்க, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அப்போ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தா, அவர் எல்லாமே விசுவாசம் தான். கிறிஸ்தவனாலே ஒரு விசுவாசம் தான். அப்போ இந்த கதையெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்த நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்போம், எல்லா கதையும் கேட்டிருப்போம். விசுவாசம் இல்லை. ஆனா உங்க மேல உங்களுக்கு எவ்வளவு இருந்து நல்ல விசுவாசம் இருந்து, ஊர்ல இருந்து எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்து நான் சம்பாதிச்சுக்கிட்டு என் குடும்பத்தை உயர்த்தி என் தேசத்துல கொண்டு போய் என் குடும்பத்தை நல்லா நடத்துவேன்னு சொல்லி கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஆவிக்குரிய விசுவாசம் எங்க போச்சு? கர்த்தர் கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை மறந்துட்டோம்னா அவர் வெளிப்படுகையில நம்ம அவருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக எடுத்து பார்ப்போம், ஒரு குருடனை குறித்து பார்ப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனத்துக்குள்ள பார்த்தோன்னா, ஒரு குருடன் அங்க இருப்பான். அந்த குருடன் இருந்து என்ன பண்ணுவான்னா, பிச்சை கேட்டு கொண்டு இருப்பான். 47வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல அந்த குருடன் என்ன பண்றான்னா, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஒரு குருடன், யோசித்து பாருங்க, அவனுக்கு யாருன்னே தெரியாது, முகமே தெரியாது. அவனுக்கு ஒரே ஒரு சென்ஸ், இந்த சென்ஸ் மட்டும் இருந்திருக்கும், ஹியரிங் சென்ஸ் மட்டும் இருந்திருக்கும். அவன் முகத்துக்கு முகமுகமா பார்த்திருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது அவனுக்கு. அவன் கேள்விப்பட்ட அந்த காது வழியா கேள்விப்பட்ட காரியங்கள் மட்டும்தான். நமக்கு கர்த்தர் காது மட்டுமல்ல, நல்ல ஞானத்தை தந்து, பைபிளை ரீட் பண்ணும்படியாக நமக்கு கண்களையும் தந்து, ஜெபிக்கும்படியாக வாய்களையும் தந்திருக்காங்க. நம்ம எப்படி இருக்கும்? அந்த குருடன் என்ன பண்றான்? கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ அவன் என்ன பண்றான்? அவன் கூப்பிட்டான், உலகத்துல உள்ளவங்க கூப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணல, அதோட கூப்பிடுறத நிறுத்தல. என்ன பண்றான்? எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துருச்சு, அது நடக்காதுன்னு ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றோம்? அதோட நிறுத்திக்கிறோம்? கிடையவே கிடையாது. முன்னிலும் அதிகமாய் கூப்பிடணும். யோசித்து பாருங்க. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா பண்ணியிருப்பீங்க. உங்க வாழ்க்கையிலயும் சில காரியங்கள் நடக்காதுன்னு இருந்திருப்போம், அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி தந்திருப்பாங்க. உண்டா இல்லையா? அதை நினைவு கூறுங்க. எல்லாமே நினைவு கூறும்படியாக தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம், வாரம் போறோம், எப்பமா இருந்தாலும் தான் கர்த்தர் செய்த அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. இதுல யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யலைன்னு சொன்னீங்கன்னா உண்மையில நீங்க ஒரு பெரிய பொய்யர், அப்படிதான் சொல்வேன். அந்த நல்ல காரியத்தை, அந்த செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம். அதுக்குதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சகோதரன் உங்களுக்கு 99 கெட்ட காரியம் செய்திருக்காரு, ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் செய்திருக்காங்கன்னா, அவரை உண்மை உள்ளவங்களா நம்ம அவரை பார்க்கணும்னா அந்த ஒரு நல்ல காரியத்தை மட்டும் நம்ம நினைத்து பார்த்தா போதும். அந்த 99 காரியத்தை நம்ம மறந்துடுவோம். அவர் 99 தீமை செஞ்சிருப்பாரு, ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் செய்திருக்காருன்னா, நம்ம கிறிஸ்தவனா எப்படி பார்க்கணும்னா, அவர் செய்த ஒரே ஒரு நன்மையான காரியத்தை மட்டும் நம்ம நினைத்தாலே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவரை ஒருபோதும் நம்ம திட்டவும் மாட்டோம். உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கணும். அப்போ இவன் என்ன பண்றான்? அந்த குருடன் எல்லாரும் அதட்டின உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படி கூப்பிடக்கூடிய தகுதியில நம்ம இருக்கிறோமா? நமக்கு ஒரு பாடுகள் வந்துருச்சு, தேவைகள் வந்துருச்சு, கூப்பிட்டோம். இந்த தடவை சேலரியில நமக்கு 8 hours தான் ஓவர் டைம் இருக்கு, அல்லது இந்த சேவை இந்த காரியம் சந்திக்கப்படலைன்னு ஆயிடுச்சு. நம்ம முன்னிலும் அதிகமா கூப்பிடுறோமா? அல்ல அந்த அதிகாரி எவ்வளவு கூப்பிடுங்க. கண்டிப்பா அன்று அந்த குருடனுக்கு அந்த சென்ஸை பார்க்கக்கூடிய பார்வை இல்லாத குருடனே கூப்பிட்டான். நான் ஒன்னே இதுல இருந்து எல்லாம் பாக்குறேன் என்னன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்காங்க. கர்த்தர் எங்க வச்சிருக்காங்கன்னா, ஏசி ரூம்ல நம்மள வச்சிருக்காங்க. உண்டா இல்லையா? இது ஏசி ரூம்ல இல்லாம, அதான் ஒன்னு சொல்லாமா, வெயிலோட அருமை எங்க தெரியும்? நிழலோட அருமை எங்க தெரியும்? நமக்கு வெயில்ல தெரியும். உண்டா இல்லையா? இப்போ ஹியூமிடிட்டியோட அருமை எங்க தெரியும்? ஏசியோட அருமை எங்க தெரியும்? ஹியூமிடிட்டியில போய் இருக்கும்போது தெரியும். உண்டா இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தந்திருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணல, தேடல. இது நமக்கு இருக்க விசுவாசத்தை காட்டிலும் சில இதுல குறைப்பட்டு இருக்கவங்க எவ்வளவு வாஞ்சியா கூப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கை இல்லாதவன், ஒரு கால் இல்லாதவன், பேச முடியாதவன், கண் இல்லாதவன், காது கேட்க முடியாதவன், அவனுக்கு தாவீதின் குமாரன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அவர் தான் நம்மளோட ரட்சகர்னு தெரிஞ்சிருக்கும் போது எவ்வளவு வாஞ்சியா கூப்பிடுறாங்க. அதுல எல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு பாடல் ஒரு வரி 2 வரிகளை மட்டும் பாடுவோம். உணர்ந்தவர்களாய். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. யோசித்து பாருங்களா.
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. யோசித்து பாருங்களா, நம்ம துயரத்துல எங்கெல்லாம் கூப்பிட்டு இருப்போம். உங்க வாழ்க்கையில உணர்வுள்ள இருதயம், திரும்ப நான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன்னா உண்மையில யோசித்து பாருங்க. நான் கழிஞ்ச வாரம் சொன்னது மாதிரிதான், கர்த்தர் திரும்பவும் பேச சொன்னால்தான் திரும்பவும் அந்த வார்த்தையை பேசுறேன். ஒரு பவுலை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாங்க? பவுலை காட்டிலும் நம்ம எல்லாரும் வேதத்துல நல்ல அறிவுள்ளவங்களா? கிடையவே கிடையாது. அவன் கமாலியலின் பாதத்தருகே இருந்து கத்துக்கிட்டவன். இந்த வேதத்தை, நியாய பிரமாண புஸ்தகத்தை அந்த அளவு ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டவன், வேதத்தை கத்துக்கிட்டான். அந்த பவுல் சின்ன வயசுல இருந்தே யூத முறைமைப்படி வளர்க்கப்பட்டான். அந்த பவுல் கர்த்தருடைய சமூகத்துல அனுதினம் அந்த தேவாலயத்துல போய் வொர்ஷிப் பண்ணியிருப்பான் பவுல். அதுக்குப்படி அடுத்தபடி என்ன பண்ணிட்டான்? எல்லா காரியங்களுமே கர்த்தருடைய எல்லா இந்த சபை காரியங்களா இருக்கட்டும், வேத பிரமாணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சான். கர்த்தருடைய காரியத்துக்காக வாஞ்சியா இருந்து அப்போஸ்தலர்களை கொல்லும்படியாக இந்த சீட்டு வாங்கி போன பவுல். அவனுக்கு தெரியாத வேதமா நமக்கு தெரிய போகுது. அப்படிப்பட்ட பவுலுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புனா இருதயம் நொறுக்கப்படணும். நம்ம சின்னதுல இருந்தே வேதத்தை கத்துக்கலாம், அநேக வசனங்கள் நம்ம படிச்சிருக்கலாம், அம்மா அப்பா ஃபீட் பண்ணிருக்கலாம். இதே போலதான் அந்த பவுலுக்கும் அவனுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்ல கத்துக்கிட்டு இருப்பான், சண்டே கிளாஸ்ல கத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் உண்மையான ரட்சிப்பை எப்ப பெற்றுக்கொண்டான்? கர்த்தர் அவனை கிருபையாய் ரட்சித்த போதுதான், சடுதியாய் வானத்திலிருந்து ஒளி வந்த போதுதான் அவனுக்கு என்ன வந்துருச்சு? அந்த பவுலுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உண்டா இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்தே வசனத்தை கற்றுக்கொண்டு வர்றோம், சண்டே கிளாஸுக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இருதயம் நொறுக்கப்பட்டுச்சா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அநேக வார்த்தைகள் நமக்கு தெரியலாம், அநேக பாடல்கள் தெரியலாம், வொர்ஷிப் லீடரா இருக்கலாம், போதகரா இருக்கலாம். ஆனா உன் இருதயம் நொறுக்கப்படல, உன் இருதயத்தோடு கர்த்தர் பேசல, கர்த்தரோட உனக்கு ஐக்கியம் இல்லை. கர்த்தரோட ஐக்கியம், கர்த்தர் உன்னோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். கேளுங்க, போய் கேளுங்க. ஏசப்பா எனக்கு இது இருக்கு. ஒரு சகோதரன் பேசுறானா, உங்க மனைவி கேட்கிறாங்களா, உங்க கணவன் கேட்கிறாங்களா, கேளுங்க. கர்த்தர்ட்ட போய் கேளுங்க. உங்க கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தேவனா இருக்காரு. உங்க என்ன கஷ்டமா இருக்கட்டு, ₹1 இல்ல, எனக்கு டீ குடிக்க காசு இல்லை ஏசப்பா, அந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா? அந்த நெருக்கத்துக்குள்ள போவாததுனால நீங்க கேட்கல. உங்ககிட்ட ₹100 பாக்கெட்ல இருக்கனால, ₹10 பாக்கெட்ல இருக்கனால அந்த ₹1 டீக்கு குடிக்கிறது கூட கர்த்தர்ட்ட கேட்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? காசு இருந்தாலும் கேட்கணும். ஏசப்பா என்ன பண்ண, நான் டீ குடிக்கட்டுமா? அந்த இருதயம் நமக்கு வேணும். இந்த சகோதரன் பேசுறான், இந்த பிள்ளை பேசுது, இந்த வசனம் இப்படி பேசுது, ஏசப்பா இது கரெக்டா? அப்படி இருந்தாதான் அன்று பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டானோ அதே போல உண்மையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்று பவுல பாத்தீங்கன்னா, அவன் ஒவ்வொரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் போதும் அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு இடத்துலயா சொல்றான், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன். கேவலமா அவன் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயுமே அவன் ரட்சிக்கப்பட்ட இன்சிடென்ட கேவலமா சொல்லல. அந்த ரோம அரசருக்கு முன்ன கொண்டு நிறுத்துறாங்க யூத ஜனங்கள். சொல்றான், சடுதியாய் வெளி என மேல விழுந்துருச்சு, நான் ரொம்ப துன்பப்படுத்துறவனா இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன ரட்சித்தாரு. அதுக்கு விசுவாசமா நான் இன்னைக்கு முன்ன சாட்சி கொடுக்குறேன்னு சொல்றான். அதே மாதிரி யூத ஜனங்கள் அவனை பிடிச்சு கொண்டு கல்லறியும்படியா வச்சிருக்கும் போது அவன் சொல்றான். அதே ஸ்தேவான் சொல்றான். யோசித்து பாருங்க, அந்த ஸ்தேவான பவுல விடமா நம்ம பெரியவங்க வேதத்துல அவங்க சொல்றாங்க, அறிக்கை பண்றாங்க. நம்மளால நம்ம கூட இருக்க ஒரு சகோதரன் கேட்கும்போது, சகோதரனே நீ எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டா கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களால ஷேர் பண்ண முடியுமா? அப்ப நம்ம அவ்வளவுதான் இருக்கோம். கர்த்தருக்காக நம்மளை தாழ்த்தணும். கர்த்தருக்காக தாழ்த்துறது எதுதான் கர்த்தர் பாக்குறாரே தவிர, நான் நிறைய வசனங்கள் படிச்சுட்டேன், போதிக்கிறேன், ஊழியம் பாக்குறேன், எல்லாம் விருதா. உங்க இருதயத்தோடு கர்த்தர் பேசணும். உங்கள்கிட்ட சொல்லணும், கர்த்தர் சொல்லணும், ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போ. நீ பாதை மாறும்போது, நம்ம பாதை மாறும்போது இது பாதை தவறுன்னு கர்த்தர் சொல்லணும். அப்படி இருந்தாதான் அவர் வெளிப்படுகையில நம்ம நிலைநிற்க முடியும்.
இல்லாம எல்லா வசனமும் படிச்சான், கண்டிப்பா வசனம் எல்லாம் படிச்சேன்னா கண்டிப்பா கர்த்தருக்கு இடையில தான், கர்த்தருக்கு முன்னதான் உன்னை கொண்டு நிறுத்தம். ஆனா இட் வில் டேக் லாங் டைம். எனக்கு தெரியாது உங்களை கர்த்தர் எப்போ ரட்சிக்க போறாரு, எப்போ செய்தாரு, எப்படி நடத்துறாருன்னு இண்டிவிஜுவல் ஆத்மாக்குள்ளது. ஆனா வசனங்கள் முக்கியம். வசனம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கேன்னு சொல்லிட்டு போலியான வேஷம் போடாண்டான். அன்னைக்கு பவுலும் அந்த அளவுக்கு இருந்தான். ஆனா உண்மையான ரட்சிப்பை பெற்ற பிறதான் அதோட அனுபவம். பவுலை எவ்வளவு தூரம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவன் எவ்வளவு ஜாலியா சொல்லிட்டு இருந்தான், கர்த்தர் என்ன வழி நடத்துவார். நம்மளும் அந்த மாதிரி சொல்லணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம அசுத்தாவி பிடிச்ச ஒரு பொண்ணை அவர் அந்த பொண்ணு யாருன்னா கானானிய ஸ்ரீக்கு அம்மா பொண்ணு. அப்படி இருந்த கர்த்தர்ட்ட அவ ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அப்போ கர்த்தர்ட்ட கேட்கறாங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 to 28 வரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவ கேட்கிறா. அதுக்கு கர்த்தர் என்ன பண்றான்னா, ஒரு விசுவாசத்துல அவ கேட்கறத பார்த்து, அவ இத்தனைக்கும் அவ என்ன கிடையாதுன்னா இஸ்ரவேல பொண்ணு கிடையாது, கிரேக்க பொண்ணு. அந்த கிரேக்க பொண்ணு என்ன கேட்கிறான்னா, என் பொண்ணு வியாதிப்பட்டு இருக்கா, விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவளோட விசுவாசத்தை பாக்குறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்திருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியா வந்திருக்கேன். அதை கர்த்தர் அதுல சொல்லுவாரு. எடுத்து படிப்போம். 24ஆம் வசனம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒண்டி மற்றபடி அல்ல. அவள் என்ன கேட்கிறான்னா, நான் புறஜாதி, ஒரு கிரேக்க ஸ்திரீ, என்னோட பிள்ளைய சுகம் இல்லாம இருக்கா, அவளை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டோன்னா கர்த்தர் கேட்கிறாரு. திரும்ப டெஸ்டிங் கேட்கிறோன்னா அவ என்ன சொல்றான்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். அவர் புறஜாதி பொண்ணு, அவ கிரேக்க ஜாதி, இந்த ஜாதியே கிடையாது, யூத ஜனமே கிடையாது. இருந்தாலும் கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நாய்க்குட்டிகளுக்கு அந்த ஒரு மேஜையில இருந்து வரக்கூடிய துணிக்கையாவது நாங்க சாப்பிடுற மாதிரியாது, உங்ககிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதத்துல ஒரு சின்ன ஆசீர்வாதமாவது என் பிள்ளை கிடைச்சிருச்சுன்னா அந்த பிள்ளை நல்ல ஹெல்த்தியா வந்துருவாளன்னு கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு 28ஆவது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு யோசித்து பார்க்கணும். நம்ம மெயினா யோசித்து பார்க்க விஷயம் என்னன்னா, அந்த ஒரு உலகத்திலேயே பார்த்தா கூட அந்த காட்சியும் கர்த்தர் கூடவே பயணம் பண்ண, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, கர்த்தர் கூடயே அப்போஸ்தலர்கள்லாம், அந்த சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போட்ல போகும்போது நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். டு பி ஹானஸ்ட் சொல்லியாச்சுன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்மள எப்படி இருக்கிறோம்னா, அவரு கூடயே டிராவல் பண்ற, அவர் கர்த்தர் கூடயே போட்ல டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுல தெரியும். கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போதகம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போட்ல, அநேக போட்ல 2-3 போட்டு போயிட்டே இருக்கும். அதுல இவர் என்ன பண்ணுவார், தலையணியில படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அடிக்குதுன்னா, இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப 36ஆவது வசனத்தை படிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகிட்டு படகு நிரம்பத்தக்கதாக அலைகளும் அதன் மேல் மோதிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்காங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றும் ஜீவித்து உயிரோடு இருக்கிறாரு, நம்மளோட வாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு செகண்டா நம்மளை வழி நடத்துற தேவனா இருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி பலத்த சுழல் காற்றுகள் அடிக்கலாம், நம்மளுடைய படகு நிரம்பலாம். என்னென்ன கஷ்டங்கள் வந்தா கூட அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தர் என் கூட இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்றாங்க? கண்டிப்பா நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். இல்லை நம்ம கிறிஸ்தவனே கிடையாது. நம்ம இருதயத்தோடு நம்ம பேசணும். அதான் நான் திரும்ப அந்த ஒர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினால அதை பேசினேன். கழிஞ்ச வாரம் ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கே கஷ்டமா போச்சு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி நமக்கு நாமே பேசுறதை நீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு. உண்மை, கண்டிப்பா நம்ம பேசணும். இது நாட் ஓன்லி சபை முடியும் போது எதுக்காகனா ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும்படியாக நம்ம பேசணும். அதையும் தாண்டி 24/7 நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் என்ன சொன்னது, இது நாட் ஓன்லி சபை முடியும் போது, எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையில வளரணும். அப்ப இந்த நாட்கள்லயும் நமக்கு வாழ்க்கையில அநேக காற்றுகள் அடிக்கலாம், அநேக நேரங்கள்ல நம்ம அமிழ்ந்து போகலாம், ஒரு படகு அமிழ்ந்து போறது மாதிரி போகலாம். இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளோடு இருந்து வழி நடத்துறாரு. அப்ப அந்த நாட்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த காற்றை என்ன பண்ணாரு, அதட்டினாரு. கடலை என்ன சொன்னாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாரு. அது அமைதலா இருந்துருச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு அநேக பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அநேக வேதனைகள் வரும். அவர் நம்மளுடைய கூட தான், நம்ம படகுலே கர்த்தர் என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு. ஒன்றில்லாத போது நடத்தின கர்த்தர் இன்றைக்கு நடத்த மாட்டாரா? இதான் உங்களுக்கு நான் வைக்கிறடைய ஒரே கேள்வி. ரட்சிக்கப்படாம இருந்த நீங்க, அல்லது ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மளை கர்த்தர் உலக பிரகாரமா எவ்வளவு ஆசீர்வதிச்சு நடத்தினாங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கு எவ்வளவு ஓட்டம் ஓடுறோம்.
நம்ம டைம் ஷீட்டை செக் பண்றோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், உலக பிரகாரமான காரியம். அதுல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, அவரு எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்காரு, அதன்படி நான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு தூரம் நம்ம வாஞ்சியா இருக்கோம்? கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மளோட கேட்கிற காரியம், நம்ம என்ன அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவரா, அவர் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து கர்த்தருடைய வருகையில் 2ஆம் வருகையிலே நம்மளை எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் நடத்துவாங்கன்னு சொல்லக்கூடிய விசுவாசத்துல ஒவ்வொருவரும் இருக்கணும். நான் மெயினா இம்பார்ட்டண்டா நீங்க யோசிக்க வேண்டியது, பைபிள் படிங்க. ஒரு வார்த்தை படித்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, கர்த்தர்கிட்ட கேட்டு படிங்க. டெய்லி அனுதினம் வேதம் வாசிங்க, படிங்க. அப்படி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்க நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த தியான வார்த்தை என்னது? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அதற்கான பதிலும் எங்கதான் இருக்கு? நம்மளோட இன்னைக்கு பார்த்த வார்த்தை தான். கிறிஸ்து மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் தான் என்ன பண்ணோம்? நம்மளை அவருடைய வருகையின் போது, 2ஆம் வருகையில் நியாயம் தீர்க்கும்படியாக நியாயாதிபதியாய் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு முன்பாக நிற்க முடியும். இதுல இந்த விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தா, நான் பார்த்துறேன், வேதத்தில் தேடி பார்த்தேன், எனக்கே அது மிராக்கிளா இருந்து. வேதத்துல ரட்சிக்கப்பட்ட யாருமே ரட்சிப்பை இழந்து போனதை நான் பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அவங்கள கர்த்தர் விட மாட்டாரு. அந்த யோனாவை பாருங்களா, யோனா எங்க ஓடுனா கூட அவனுக்கு மேல ஒரு சித்தம் கர்த்தர் வச்சிருந்தாரு. எலியாவை பாருங்களா, எலியா சூரிய செடிகளை போதும் கர்த்தா வச்சனோட அவனை விடல, அவர் கூட்டிட்டு போனாரு. அதுக்கடுத்து அவர் எப்பவும் ஒரு பிளான் வச்சிருக்காரா? மோசேயை பாருங்க, பேதுருவை பாருங்களா, பேதுரு எங்க போனா? எல்லாம் சொல்லிக்கிட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக எல்லாம் சொல்லிக்கிட்டு கர்த்தர் பரத்துக்கு போன பிறகு எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். திரும்பவும் என்ன பண்றாரு? வலையை கொடுத்து மீனை சுட்டு கொடுத்து, வா மகனே என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னாரு. இதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை முடிவு புரிந்து நடத்த வல்லவரா இருக்கார். உங்க லைஃப்ல பேசுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, செய்யுங்க. நம்ம ஒரு பவுலை மாறி, ரட்சிக்கப்படாத பவுலை மாறி, வேத வார்த்தைகள் தெரியும், நான் ஜெப ஆலயத்துல ஜெபம் பண்றேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன், அட் த எண்டு உன்னை நான் அறியேன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ரட்சித்த ஃபீலிங் நமக்கு இருக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் நம்மளை வழி நடத்தும். அந்த விசுவாசத்திலேயே போயிட்டு இருக்கணும். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. அப்பா, இந்த வேளையில அப்பா, இந்த மாதத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, நீங்க கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அப்பா, உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாக கொடுத்த வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா. எந்த இடத்துல நீங்க விட மாட்டீங்க ஏசப்பா. நாங்க உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, நீங்க நேற்றும் என்றும் மாறாத தெய்வம்ப்பா. அப்பா, நாங்க எங்க வாழ்க்கையில உண்மை பற்றி கொண்டோம் ஏசப்பா. அந்த கையை இறுக பிடிக்கணும் ஏசப்பா. ஒரு தகப்பனுடைய கரத்தை பிள்ளை பிடித்து கொண்டு நடப்பது போல அப்பா, நாங்க எந்த லெவல்ல போனாலும் ஏசப்பா, அப்பா நாங்க எந்த பிரபுக்களாக இருந்தாலும் சரிதான், அதிபதியாக இருந்தாலும் சரிதான்ப்பா, எந்த ஹெட்டா இருந்தா கூட ஏசப்பா, உங்க முன்னாடி நாங்க உங்க பிள்ளை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்ப நாங்க பலவீன பாண்டங்களப்பா. அப்ப எங்க சபையில நீங்க எங்க எல்லாரையும் நீங்க தெரிந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஆவிக்குரிய பிரகாரமாகப்பா, அப்ப நாங்க ஒன்றும் இல்லாம இருந்தா கூட வழி நடத்தினீங்க. இந்திய நாளில் அநேக ஆசீர்வாதங்களை தந்து அப்பா தேவைக்கு சந்தித்து ஒவ்வொரு நாளும் நடத்துறீங்க ஏசப்பா. உங்க இடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. உணர்வுள்ள இருதயத்தை பார்க்குறீங்க ஏசப்பா. அந்த இருதயம் தான்ப்பா உங்களுக்கு தேவை. அந்த ஆத்மாவை நீங்க நடத்துங்க ஏசப்பா. எந்த இடத்துலப்பா வேதத்துல அநேக சாட்சிகள், என்ன நெருக்கம் வந்தாலும் அந்த ஆத்மா சந்தோஷமா இருந்ததை பார்க்குறோம் ஏசப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏசப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. எந்த இடத்திலும் வழி விலகி போகாதபடி எங்களை உங்க பலத்தை கரத்துக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளுங்கப்பா. வர நாட்கள்லையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாங்க அவ்வளவு பேரும் இருக்கா உங்களுடைய 2ஆம் வருகையில நாங்க நிலைநிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.